ஒரு இ-காமர்ஸ்க்கான ஒரு சிம்பிளான ஒரு டெமோ வந்து நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு டெமோ பர்ப்பஸ்க்காக மட்டும் தான். நீங்க வந்து உங்க சாஃப்ட்வேர் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் அப்டின்னா, நீங்க அந்த பட்ஜெட்குள்ளேயே நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணோம்னா, உங்களுக்கு ஒரு ஸ்லைடர் வந்து ஒரு இமேஜ் வந்து குடுத்துருக்கும். இது வந்து உங்களோட ப்ராடக்ட்ட பத்தி நம்ம வந்து ஒரு உங்க ப்ராடக்ட் என்னவோ அதோட இமேஜ் வந்து இங்க நம்ம வந்து இந்த ஸ்லைடர்ல வந்து ரீப்ளேஸ் பண்ணி குடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து உங்கள பத்தின ஒரு சின்ன வெல்கம் அபௌட் மாதிரி இங்க குடுத்துருப்போம். இங்க உங்களோட ஷாப்போட இமேஜஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா, கண்டிப்பா அதுக்கு ஒரு குரூப்போ, ஒரு கேட்டகரியோ இருக்கும். அந்த லிஸ்ட் வந்து நீங்க இங்க டிஸ்ப்ளே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கீழ பார்த்தீங்க அப்டின்னா, டைரக்ட்டா உங்களோட ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். நீங்க நார்மலா வந்து Amazon, Flipkartல வந்து நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. நார்மலா வந்து லைக் பண்ணி வச்சுப்பீங்க. அதுக்கப்புறம் கார்ட்ல வந்து ஆட் பண்ணி வச்சுப்பீங்க. அதே ப்ராசஸ் தான் இங்க எல்லாமே இருக்கு. நீங்க ஒரு ப்ராடக்ட்ட வந்து லைக் போடணும் அப்டின்னா வந்து நீங்க லைக் போட்டு வச்சுக்கலாம். பிளஸ் வந்துட்டு ஆ இங்க வந்து சிம்பிளா உங்களோட ப்ராடக்ட்டோட இமேஜ், அதுக்கப்புறம் நேமு, பிரைஸு, அப்புறம் வந்து டீட்டெயில்ஸ் வந்து வேணும்னா டீட்டெயில்ஸ் வந்து கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வரும். இதுல வந்து உங்களோட உங்களுக்கு சைஸ் இருக்கு. இப்போ ட்ரெஸ்ஸஸ்னா நமக்கு வந்து சைஸஸ்லாம் இருக்கும், கலர்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து இங்க டிஸ்ப்ளே ஆகும். இத வந்து நம்ம வந்து ஆட் டூ கார்ட் வந்து குடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஆட் டூ கார்ட் குடுத்தோனே, ஃபர்ஸ்ட் இப்போ நான் இன்னும் லாகினே பண்ணல அப்டின்னா, ஃபர்ஸ்ட் லாகின் வந்து கேட்கும். ஸோ நம்ம வந்துட்டு இப்ப எனக்கு ஐடி இல்ல. நான் நியூவா தான் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ நான் நியூவா கிரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னோட மொபைல் நம்பர வந்து நான் இங்க வந்து என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எனக்காக ஒரு பாஸ்வேர்ட் வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ லாகின் வந்து என்ன பர்ப்பஸ்க்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இப்போ நான் வந்து கார்ட் போட்டு வைக்கிறேன் அப்படின்னா, என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே மெயின்டெயின் ஆகணும். நான் என்ன ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்றது வந்து தெரியணும் அப்படின்னா, நம்ம கண்டிப்பா லாகின் பண்ணி உள்ள போனா மட்டும் தான் நம்மளால வந்து அது மெயின்டெயின் பண்ண முடியும். ஸோ வந்து கஸ்டமர் கண்டிப்பா வந்து நமக்கு லாகின் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அகைன் நான் இங்க போயிட்டு வியூ டீட்டெயில்ஸ் குடுத்து இப்போ எனக்கு வந்து இதுல பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு, இதுல என்ன சைஸ் சூஸ் பண்ணிட்டு ஆட் டூ கார்ட் வந்து நான் குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு கார்ட்ல வந்து இந்த மாதிரி ஆட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு, ஆ நான் வந்து ஷாப்பிங் வந்து கன்டின்யூ பண்ணணும்னா, கன்டின்யூ டூ ஷாப்பிங் குடுத்தீங்க அப்படின்னா, இது வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்ன்ற மெனுல இருக்கும். இப்ப நம்ம ஹோம்ல மெனுல இருந்து டைரக்ட்டா வந்து நம்ம ஆட் பண்ணி போனோம். இங்க வந்து ஒய் சூசர்ஸ் அந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து இங்க குடுத்துருப்போம். இங்க நம்மளோட கஸ்டமரோட ரிவ்யூஸ் அந்த மாதிரி குடுத்துருக்கோம். இங்க நம்மளோட ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா வந்து ஆ ஹை ரேஞ்ச்ல சேல் ஆகுற ப்ராடக்ட் அந்த மாதிரி இருக்கும். அத வந்து நம்ம இங்க டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். பிளஸ் கீழ வந்து யூசுவலா வந்துட்டு உங்களோட குயிக் லிங்க்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட இமெயில், அட்ரஸ் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். இப்ப நெக்ஸ்ட் மெனு பார்த்தீங்க அப்டின்னா, ஷாப்ல பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வேரியஸ் வந்து ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் வரும். கேட்டகரி வைஸ் நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். பிரைஸ் ரேஞ்ச் வைஸ் பண்ணிக்கலாம். இப்போ க இது சைஸ் வைஸ், கலரு அந்த மாதிரி நீங்க இல்ல ரேட்டிங்ஸ் இந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட ப்ராடக்ட்ட வந்து நீங்க ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். லைக் பண்ணணும். அதாவது லைக்னா சேவ் பண்ணி வைக்கிறது. நான் இப்போதைக்கு சேவ் பண்ணி வச்சுட்டு ஃபியூச்சர்ல வேணும் அப்டின்னா, நான் வந்து அத பார்த்துக்கிறதுக்காக. இப்ப இத தானே சேவ் பண்ணி வச்சேன். அத வந்து இத வந்து அப்படியே டைரக்ட்டா கூட நான் வந்து கார்ட்க்கு என்னால மூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி கார்ட்க்கு மூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அபோட்டஸ்ல பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு சிம்பிளா உங்கள பத்தின ஒரு அ அபோட் வந்து இங்க இருக்கும். டீட்டெயில்ஸ் வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருப்போம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன்ஸ். கலெக்ஷன்ஸ்னா நம்ம வந்துட்டு இப்போ ஷாப்ல பார்த்தீங்க அப்டின்னா, உங்களோட ப்ராடக்ட் வந்து அப்படியே ஃபுல்லா வந்து டிஸ்ப்ளேல இருக்கும். இது கலெக்ஷன் வைஸ் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். கலெக்ஷன் வைஸ் என்னென்ன இருக்கோ, அது மட்டும் நமக்கு வரும். இப்போ குர்தீஸ் இதுலலாம் நம்ம வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ணல. வெறும் ஆ சாரீஸும், சுடிதாரும் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுபடி இது வருது. இது டம்மி டேட்டா தான். ஸோ அதனால வந்து ராங் டேட்டான்னு நெனைக்க வேணாம். இது வந்து டம்மியா இப்போ
உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறதுக்காக மட்டும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பேஜ். காண்டாக்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட லொக்கேஷன்ஸ், அதுக்கப்புறம் என்கொயரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து என்கொயரி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம முக்கியமானது வந்து கார்ட்க்கு போய்க்கலாம். இப்போ கார்ட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இங்க டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம குடுத்து இதெல்லாம் குடுத்து இங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஆக்சுவலா இது வந்து ஒரிஜினலா ₹600 பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்டின்னா, உங்களோட ஆர்டர்ஸ் வந்து இங்க நீங்க ஷாப் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, உங்களோட ஆர்டர்ஸ் வந்து இங்க எனக்குள்ள டிஸ்ப்ளே ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமரோட லாகின். இப்போ வந்துட்டு அதுவே ஸ்டாஃபோட லாகின் வேணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அட்மின் ஓகே. இங்க வந்து ஆக்சுவலா மெயில் ஐடி கேட்கல. யூசர் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அட்மின். பாஸ்வேர்டும் அட்மின். இப்போ வந்து லாகின் பண்ணோம் அப்படின்னா, லாகின் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு ஒரு டேஷ்போர்டு வந்து டிஸ்ப்ளே ஆகும். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேட்டகரீஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு என்னென்ன கேட்டகரீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சுடிதார் இந்த மாதிரி இவங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கான கேட்டகரீஸ் வந்து இவங்க குடுத்துருக்காங்க. அத வந்து நம்ம இங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் டெமோன்னு ஒண்ணு ஆட் பண்றேன். இப்போ சும்மா ஒரு கிராக்கர்ஸோடத நான் வந்து குடுத்துக்கிறேன். இது வந்து நம்மளோட இங்க ஹோம் பேஜ்ல இருக்கிற கலெக்ஷனுக்கு வந்து நமக்கு வந்து இங்க ஷோ ஆகணுமா அப்படின்றதுக்காக இங்க ஒண்ணு நம்ம ஒரு டிக் மார்க் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்க ஹோம் பேஜ்ல வந்து ஆட் ஆகும். ஸோ வந்துட்டு ஆட் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட்ல வந்து ஆட் ஆயிருக்கும் டெமோன்றது. இங்கேயும் நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்க வந்து டெமோன்னு உங்களுக்கு வந்து வந்திருக்கும். இதே மாதிரி தான் ப்ராடக்ட்டுமே. ப்ராடக்ட் வந்துட்டு அதே மாதிரி நீங்க ஆட் ப்ராடக்ட் குடுத்துப்பீங்க. குடுத்துட்டு இதுல வந்து 2 டைப் இருக்கு. இப்போ இது வந்து ஒரு டெக்ஸ்டைல் ரிலேட்டட் அப்படின்றனால இவங்களுக்கு வந்து சில நேரம் இப்போ சாரின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது சிங்கிள் சைஸ்ல தான் இருக்கும். ஸோ சிங்கிள் ப்ராடக்ட் ஆட் பண்ற மாதிரி ஒண்ணும் வேரியன்ட் அதாவது அதுல கலர்ஸும், சைஸும் டிஃபரெண்ட்டா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து ஒரு லெகின் பேண்ட்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல கலர்ஸும் நெறையா இருக்கும். பிளஸ் சைஸும் நெறையா இருக்கும். அந்த மாதிரி வந்து 2 கேட்டகரியில இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு சிங்கிள் ப்ராடக்ட் மட்டும் நான் ஆட் பண்ணி காட்டுறேன். இதுல கேட்டகரின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ சூஸ் பண்ண டெமோவே வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து சைஸ் வந்து இதுல வந்து எம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறேன். பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 123 குடுத்துருக்கேன். ஆ ஆஃபர் வந்துட்டு ஒரு ₹23 ஆஃபர்ல நான் போட்டிருக்கேன். ஸ்டாக் என்கிட்ட வந்து ஒரு 10 இருக்கு. அடுத்து வந்து ப்ராடக்ட் இமேஜ் வந்து நான் ஆட் பண்றேன். இப்போ நான் வந்து இந்த ப்ராடக்ட்ட வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்ப சேவ் பண்ணேன்னா, எனக்கு இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆயிரும். இத வந்து நான் எடிட், டெலீட் பண்ணிக்கலாம். இது நீங்க இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இதுல போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து வந்திருக்கும். இப்போ டெமோல நான் ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம ஆட் பண்ண ப்ராடக்ட் 123 அதுல வந்து ₹23 வந்து ஆஃபர் போக ₹100 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இந்த மாதிரி தான் நீங்க வந்து ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஆர்டர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து உங்களோட ஆர்டர்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் வந்து ஒரு ஒரு இதுக்கும் எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்போ இவங்க வந்து இப்ப ப்ராடக்ட் வந்து ஒரு வேளை ரிட்டர்ன் போட்டாங்க அப்படின்னா, அதோட டீட்டெயில்ஸ் வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ற மாதிரி இருக்கும். டெஸ்டிமோனல் அதுக்கப்புறம் நம்ம வெப்சைட்ல வச்சிருக்கிற அந்த கீழ ஷோ ஆகுற டெஸ்டிமோனல் வந்துட்டு இங்க வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஏன்னா கூகுள் ரிவ்யூஸ் வந்து நம்மளுக்கு குடுப்பாங்க. அதுல இருக்கிற ஒரு சிலத நம்ம ஆட் பண்ணுவோம், எடிட் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்க வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா அங்க வந்துரும். இந்த மெசேஜஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கான்டாக்ட் பேஜ்ல இருக்கிறது. கான்டாக்ட் பேஜ்ல இருக்கிற இந்த ஃபார்ம நீங்க ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து டெஸ்டிங் gmail.com குடுத்து
குடுத்து மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்க வந்து நமக்கு வந்து வரும். நான் டபுள் டைம் கிளிக் பண்ணிட்டனால, டபுள் டைம் வந்திருக்கு. சிங்கிள் டைம் தான் இது வரும். அங்க மெசேஜ் குடுத்தது எல்லாமே இங்க டிஸ்ப்ளே ஆகும். அவ்வளோதான். தேங்க் யூ.